நிஜத்தின் நிழல். நிஜம் அருகில் இருக்க நிழலின் நினைவுகளோடு லயிக்கும் அதிசய வரம் வாங்கி வந்தவள் நான். ஆம், நிஜம் அருகில் இருக்க நிழலின் நினைவுகளோடு லயிக்கும் அதிசய வரம் வாங்கி வந்தவள் நான். நீ வீட்டில் இருக்கும் நேரம் எப்போதும் என்னையே சுற்றி வரும் உன் குரல் அலைகள். அப்போது போல் இப்போதும் உன் சத்தம் வீட்டை நிறைத்து கிடக்கிறதுதான். இருந்தும் ஏன் இருவருக்கும் இடையேயான மௌனம் அதைவிட அதீத சத்தமாய் ஓங்கி ஒலிக்கிறது. பிள்ளைகள் வளர்கிறார்கள். இரண்டே வார்த்தைகளில் இருவருக்குமான உலகம் சுருங்கி போனது ஏன்? குறைந்துவிட்ட பிள்ளைகளின் மதிப்பெண்ணையும் உயர்ந்துவிட்ட காய்கறி விலையையும் சித்தப்பா மகளிருக்கு செய்ய வேண்டிய சீரையும் தவிர்த்து சர்வ நிச்சயமாய் நம் இருவருக்குள்ளும் பேசிக்கொள்ள வார்த்தைகள் தீர்ந்து போனது ஏன்? எலும்புகள் நொறுங்கிடும் இறுகிய அணைப்புகள் வேண்டாம், இணைப்பிரியா இதழ் தீண்டல்கள் வேண்டாம், விடிய விடிய கூடி கழித்திட வேண்டாம், ஆதூர தலை கோதல்கள் வேண்டாம், அடுப்படி அவசர முத்தங்கள் வேண்டாம், செல்ல சீண்டல்கள் வேண்டாம், சின்ன சண்டைகள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என் முகம் கண்டதும் உன் இதழ்களில் நெளியும் சிறு புன்னகைக்கும் பஞ்சமாகி போனது ஏன்? நீ இருந்தே எனக்கு உணர்த்திட்ட தனிமையின் பெரும் கொடுமையை என்றாவது ஒரு நாள் நான் இல்லாமல் போயாவது உனக்கு உணர்த்திட வேண்டும். இப்படிக்கு நிஜம் நீ அருகில் இருக்க நிழலின் நினைவுகளோடு லயிக்கும் அதிசய வரம் வாங்கி வந்தவள். எண்ணமும் எழுத்தும் தமிழ் வெண்பா.